சிவகாசி மாமன்ற கூட்டத்தில் மேசையை தள்ளிவிட்டு தகராறில் ஈடுபட்ட மாமன்ற உறுப்பினர்கள் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த விவரங்களுடன் செய்தியாளர் கணேஷ் இணைந்திருக்கிறார். கணேஷ், விவரம் என்ன? லாவண்யா, சிவகாசி மாநகராட்சியில் கடந்த 18/3/2015 அதாவது கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற மாமன்ற கூட்டத்தில் 5க்கும் மேற்பட்ட வீட்டு மனைகளுக்கான மாநகராட்சி திட்ட அனுமதி வழங்கி தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட்டது. அப்போது அந்த தீர்மானத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்த திமுக பெண் மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிகா தொடர்ந்து எதிர்ப்பு தெரிவித்து வந்தார். அதாவது அந்த தீர்மானத்தை நிறைவேற்றக்கூடாது என்று தொடர்ந்து வாக்குவாதம் செய்து வந்த நிலையில் அவருக்கு எதிராக திமுக மாமன்ற உறுப்பினர்களான ஜியா உலாபுதீன் மற்றும் சரவணன், அதே போல மதிமுக மாமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ஆகியோரும் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். ஒரு கட்டத்தில் வாக்குவாதம் முற்றிய நிலையில் திமுக மாமன்ற உறுப்பினர் ஜியா அலாவுதீன் அந்த மேஜையை கீழே தள்ளிவிட்டு கடுமையான ஒரு அதிர்ச்சியான சம்பவம் என்பது ஏற்பட்டது. மேஜையை தள்ளிவிட்ட சம்பவம் என்பது, இதனைத் தொடர்ந்து அங்கு மாமன்ற முழுவதுமாக கடும் அமளி என்பது ஏற்பட்டு அந்த சம்பவம் என்பது அந்த நேரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த சம்பவம் தொடர்பாக ஸ்ரீனிகா, திமுக மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிகா சிவகாசி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அந்த புகாரின் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்காத நிலையில் மாநில மகளிர் ஆணையத்தில் நாடி அங்கு புகார் என்பது அளிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து மாநில மகளிர் ஆணையம் பரிந்துரை அளித்ததன் பேரில் தற்போது சிவகாசி நகர் காவல் நிலையத்தில் அதாவது திமுக மாமன்ற உறுப்பினர் 2 மற்றும் மதிமுக மாமன்ற உறுப்பினர் ராஜேஷ் ஆகிய 3 மாமன்ற உறுப்பினர் மீது பெண்கள் வன்கொடுமை சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டு விசாரணை என்பது நடைபெற்று வருகிறது. அதே நேரத்தில் அந்த திமுக மாமன்ற உறுப்பினர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில், அதாவது தீர்மானத்தை நிறைவேற்ற விடாமல் தடுத்ததாகவும் வாக்குவாதம் செய்ததாகவும் பெண் மாமன்ற உறுப்பினர் ஸ்ரீனிகா மீது அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் அவர் மீதும் தற்போது வழக்கு பதிவானது செய்யப்பட்டிருக்கிறது. திமுக மாமன்ற உறுப்பினர் மீது அளிக்கப்பட்ட புகாரின் பேரில் 2 திமுக மாமன்ற உறுப்பினர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. திமுக அதாவது சிவகாசி வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. லாவண்யா, விவரங்களுக்கு நன்றி கணேஷ்குமார்.